நான் கொடுத்தேன். எனக்கு டைம் கிடைக்காது உண்மையா. நான் ஒரு கடை இருக்கேன், ஆனால் எனக்கு டைமே இல்லை. ஆனால் என் பொண்ணு ரொம்ப புஷ் பண்ணி தான் நான் அனுப்புனது. ரொம்ப அழுகும், போக மாட்டேன்னு அழுகும். லீவில் எல்லாரும் என்ஜாய் பண்ணுறாங்க, என்னை நீ அனுப்புறேன்னு ரொம்ப புஷ் பண்ணி அனுப்புவேன். மேம் அழுகுறாங்க மேம், பார்த்துக்கங்க மேம், சாப்பிட மாட்டேங்குது, நான் பார்த்துக்கிறேன் மேம் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபோன் போட்டாலுமே அட்டன் பண்ணி எல்லாத்துக்கும் என்ன இருந்தாலும் ஆன்சர் பண்ணிடுவாங்க. எங்களுக்கு அமௌண்ட் மட்டும் பிரச்சனை இருந்துச்சு. நாங்கள் கலந்துக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சு தான் நாங்கள் கலந்துக்குது. எங்கள் பொண்ணு இவ்வளோ தூரம் எஃபெக்ட் போடுவான்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. 3rd கிரேடு முடிச்சுட்டு இப்போ 4th கிரேடு போகிறாங்க. ஆனால் ரொம்ப 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 எல்லாமே எஃபெக்ட் போட்டு நல்லா பண்ணாங்க. இதே மாதிரி இந்த பிள்ளைங்க ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது மேம் தான். அவங்க ரொம்ப குழந்தையாத ஹேண்டில் பண்ணுறாங்க. இவங்க பண்ணுற இதெல்லாம் பார்த்தீங்கன்னாவே நீங்கள் பரதநாட்டியத்துலேருந்து நம்ம வீட்டுக்கு போகணுமா பல டென்ஷனில் வருவோம். ஆனால் கிளாஸில் உட்காந்து நான் இருந்து தான் கூட்டே போயிருக்கேன். என்ன 8 மணிக்கு நாங்கள் கடைசி பஸ்ஸு பிடிச்சி தான் நாங்கள் போயிருக்கோம். அவ்வளோ நேரம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் நாங்கள் இவங்களுக்கு கூட்டிகிட்டே போயிருக்கேன். ஆனால் மனசோட இவங்களை ஆடும்போது பார்க்க நம்ம கற்றுக்க முடியலையேன்னு ஒரு ஃபீலு ஏக்கம் எல்லாமே இருந்துச்சு. நான் கற்றுக்க வேண்டிய விஷயத்தை என் பொண்ணுக்கு நான் கற்றுத்தரணும்னு ரொம்ப ஆசை. அவளை நிறைய இடத்துல வெளியே கொண்டு வரணும்னு ஆசை. எனக்கு சிங்கிள் சைல்டு தான், ஆனால் அது ரொம்ப வெளியப்படியே நான் எல்லா இடத்துலையும் கொண்டு போய் அவளை நிறுத்தணும்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்குமே கூட்டு போவேன். நாட்டிய அஞ்சலிங்கிறது எல்லா கோயிலுமே நடக்கும். நாங்கள் தஞ்சை பெரிய கோயிலுக்கு போனோம், இங்கே உத்தரகோசம் அங்கெல்லாம் ரொம்ப ட்ராவல் பண்ணி போனோம். அதில் எங்கள் ஹஸ்பண்ட் எல்லாருமே ரொம்ப ஒத்துழைச்சி தான் எல்லா இடத்துக்குமே மேம் கூட்டு போனாங்க. அவங்க மூலியமாக நாங்கள் நிறையா கோயில் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி ஒவ்வொரு திங்ஸ் இப்படி தான் வாங்கணும் செய்யணும். எங்களுக்கெல்லாம் மேக்கப் பற்றிலாம் சுத்தமாக தெரியாது, நாங்கள் அதை போட்டதும் இல்லை. எங்கள் பொண்ணுக்கு நாங்கள் பொண்ணை வச்சு அழகு பார்த்தாலும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். இந்த இடத்துல ரொம்ப இதாக ஃபீல் பண்ணுறேன். நல்லா மேம்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.